கோலாகலமாக சென்னையின் அறிவு அடையாளமான சென்னை புத்தக காட்சி தொடங்க இருக்கிறது. முதல் நாளில் இந்த புத்தக காட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அவரோடு துணை முதல்வர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. வருகின்ற 14ஆம் தேதி வரை, ஜனவரி 14லிருந்து 21ஆம் தேதி வரை இந்த புத்தக காட்சி தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும். பல்வேறு பதிப்பகங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த புத்தக காட்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சுமார் 25 லட்சம் பேர் கொண்டு வர வேண்டும். இந்த புத்தக காட்சிக்கு வாசகர்களை அழைத்து வர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். அது மட்டுமல்ல, வாசகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்கள் மனம் சுளிக்காத வரையில் செய்ய வேண்டும் என்பது எங்கள் ஆவல். அதை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை மாணவர்களுக்கு நுழைவு கட்டணம் இல்லாமல் அனுமதித்திருந்தோம். இந்த முறை மற்ற வாசகர்களுக்கும் நுழைவு கட்டணம் இல்லாமல் அனுமதிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம். அது இன்னும் முடிவாகவில்லை. அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அது குறித்த விவரங்களை நாம் தெரிவிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர வேண்டுகிறோம். அது இன்னும் ஃபைனல் பண்ணல. பொதுவாக 1000 அரங்குகள்னு சொல்கிறோம். அந்த 1000 அரங்குகளுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு இன்னும் அதை விட அதிகமாக அங்கே போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக ஒரு 1000 அரங்குகள் அங்கே அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் அரசுக்கான சில அரங்குகளும் அடங்கும். ஆமாம், இப்போ பப்பாசி வழங்குகின்ற இன்னும் 10 விருதுகள் இருக்கிறது. அது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. முடிவு செய்தவுடன் அதை அறிவிப்போம். அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கான நிறைய போட்டி, அவர்களுக்கு விருது எல்லாமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து மாணவர்களுக்கான எல்லா சலுகைகளையும் வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். ஆமாம், 2 திட்டம். கட்டணம் இப்போ சென்ற ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது மாணவர்களுக்கு எப்போதுமே கட்டணம் இல்லாமல் இலவச டிக்கெட்டுகள் அங்கே அவங்க இன்ஸ்டியூட்லேயே கொடுத்துருவோம். இந்த தடவை என்னென்னா, வாசகர்களுக்கும் கட்டணம் இல்லாமல் அனுமதிப்பதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு பப்பாசிக்கான செலவுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு மிக பெரிய தொகை. அதனால் அதை எப்படி செய்யலாம்ங்கிறத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிந்த உடனே அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம இல்லை, இந்த தடவை என்னென்னா, பொதுவாக வெளியூர்களுக்கு பொங்கல் திருவிழா ஒட்டி மற்ற ஒட்டி வெளியூர் போகிறவங்க வர்றதுக்கு ஒர்க்கிங் டேயில் வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது. அந்த ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால 21ஆம் தேதி வரைக்கும், பொங்கல் முடிஞ்ச பிறகும் லீவு, 19 வரைக்கும் லீவு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ஆர்.எஸ். சண்முகம், செண்பகா பதிப்பகம் தலைவர், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம்.